Welcome back, folks. Welcome to another wonderful episode of Untold Story. ஸோ இன்னைக்கு டு பி ஹானஸ்ட், நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு இந்த எபிசோட் பண்ணுற மூடே இல்லை. இன்னைக்கு எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே இன்னைக்கு டே ஃபுல்லாக அமைதியாக இருப்போம், சும்மா இருப்போம் அப்படின்லாம் தோணுச்சு. பட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு say this to people around me. இது நான் எங்கேயாவது நான் பேசணும்னு நான் நினச்சிட்டே இருந்த ஒரு விஷயம் தான், ஒரு சின்ன விஷயம். I just want to share with you guys. We all have a lot of dreams ன்னு வச்சுக்கோங்க. I mean, we have so many dreams. அதை அச்சீவ் பண்ண we are working day and night. We are stressing ourselves to achieve it. அது நான் தப்புலாம் சொல்லலை. But we often forget to notice the small little things around us. இதை ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிறோமோ. ஐ ஆஃபன் திங்க் திஸ். நம்ம ரொம்ப ஓவர்லுக் பண்ணுறோம் சின்ன சின்ன விஷயம் நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாத்தையும். பிகாஸ் வி நெவர் நோ. இல்லை வாட் இஃப் தர் இஸ் நோ டுமாரோ, இல்லை எவ்வளோ நான் ஐ மீன் ஏன் எவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறேன்னு கேட்காதீங்க. பட் லைஃப் லேட்லி இஸ் பிரிட்டி ஹார்ட் எல்லாருக்கும் தான். ஐ மீன் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் டஃப் டைம்ஸ் அண்ட் குட் டைம்ஸ். பட் இந்த ஒரு மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் we are not celebrating small things around us. We are just ignoring or ரொம்ப taken for granted எடுத்துக்கிறோம். அதை நம்ம நோட்டீஸ் கூட பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு லாஸ்ட் ஒரு 4 months-ஆக ஐம் கோயிங் டு அ ஜிம். என்ன திடீர்னு ஆல் ஆஃப் சடன் எல்லோரும் இயர் ஸ்டார்டிங்கில் தானே போவாங்க. வாட் ஆர் யூ டூயிங் டூட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏப்ரல் பக்கமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு லாஸ்ட் 4 years-ஆக அப்யூசிங் மை பாடி இன் அ வெரி ராங் வே. ரொம்ப டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறேன். ஐம் நாட் அடிக்டட் டு எனி சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆல். அது கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் சைக்கிள் கிடையாது. நான் ஒரு மார்னிங் 4 o'clock தூங்குவேன், 3 o'clock தூங்குவேன், அந்த மாதிரிலாம் இருந்தேன். அண்ட் ப்ராப்பரான ஒரு டயட் கிடையாது, எப்போ வேணால் சாப்பிடுவேன். இது I felt this is wrong, so I wanted to fix this, so I needed myself back அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் தான் I joined it. ஸோ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நான் போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். So far I'm consistent, so I don't know how long it's gonna be, but I'll try to be consistent, because கன்சிஸ்டண்ட்டுக்கு இன்னொரு முடிதானே. ஸோ coming to the topic, அங்கே போயிட்டு ஐ ஆம் கைண்ட் ஆஃப் ஸோ பீப்புள் ஹூ நோ மீ, ஸோ தே நோ மீ ஆஸ் அன் எக்ஸ்ட்ரோவர்ட். பட் இப்போ ஐ டோல்ட் யூ ரைட், லைஃப் லேட்லி இஸ் பிரிட்டி ஹார்ட். ஐ கைண்ட் ஆஃப் பிகம் அன் சார்ட் ஆஃப் இன்ட்ரோவர்ட், ஆர் ஐ வில் கால் இட் அஸ் ஆம்பிவர்ட்னு வச்சுக்கலாம். ஒரு ஆம்பிவர்ட் ஸ்டேஜில் தான் இருக்கேன். யாராவது பேசுகிற வரைக்கும் நான் பேச மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு 4 months-ஆக வாட் ஐல் டூ இஸ் ஐல் ஜஸ்ட் கோ டு த ஜிம். செஷன் முடிஞ்சோடனே வந்துடுவேன். I'll go again, செஷன் அட்டன் பண்ணுவேன், வந்துடுவேன். எக்ஸப்ட் த ட்ரைடர்ஸ் நாங்கள் யார்ட்டையும் பேச மாட்டேன், பார்த்து சிரிக்க கூட மாட்டேன்னு வச்சுக்கோங்க. பட் டுடே மார்னிங் எ லவ்லி யங் லேடி ஒரு மாதிரி லிஃப்டில் நின்றுருக்கும்போது ஷி கேம், ஒரு ஸ்மைல் பண்ணி ஒரு ஹாய் சொன்னாங்க. ஆப்வியஸ்லி ஐ செட் ஹாய் பேக். பட் தட் மேட் மீ ஃபீல் குட். அந்த ஒரு செஷன் சூப்பராக போச்சு. அவ்வளோதான், அந்த ஸ்டோரி முடிஞ்சுது. ஸோ ஐ மீன் மை டே ஸ்டார்டட் வெரி வெல். அதுக்கப்புறம் கேம் பேக் டு பிளேஸ். யூஸ்வலாக அங்கே தான் ஹேவ் மை பிரேக்ஃபாஸ்ட். அங்கே ஒரு பாட்டி என்னை இடிச்சிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு போனாங்க. என்னடா மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டி யாருன்னா, ஒரு 2 months-க்கு முன்னாடி என்கிட்ட அவுட் ஆஃப் நோவேர், தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் ஹர். நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் ஹர். அவங்க நேராக என்கிட்ட வந்தாங்க. அத்தனை பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரையும் விட்டுட்டு நேராக என்கிட்ட ப்ராப்பராக தூங்கு, ப்ராப்பராக சாப்பிடு, ஹெல்த்தை பார்த்துக்கோ, கோயிலுக்கு போ அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு சிரிச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியல அந்த பாட்டி ஏன் இப்படி சொன்னாங்க. அவங்க சொல்லி ஒரு 2 months-ல எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஐ ஃபெல் இன் சிக். ஸோ தட்ஸ் அ செப்பரேட் ப்ராப்ளம் டு டீல் வித். ஸோ ஐம் டீலிங் வித் இட். ஸோ அந்த பாட்டி நீங்கள் மார்னிங் பார்க்கும்போது நீ தானே சொன்னேன் ஒன்று நான் முதல்ல பழக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க இடிச்சிட்டேன். என்னடா மறைக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு இந்த டேவே ஒரு ஹோல்சமாக இருந்துச்சு. இன்றைக்கி நானே குக் பண்ணேன், ஒரு மாதிரி ஹாப்பியாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த வி ஆஃபன் டென் டு, நான் இதுக்கு முன்னாடியாக இருந்தால் கொஞ்சம் முறைச்சிட்டு வந்திருப்பேன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அவங்க ஹாய் சொன்னால் கூட நான் ஹாய் சொல்லியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. பட்
எனக்கு எனக்கு தெரில, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து ஒரு 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 மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி உண்மையாலுமே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. பட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஓவர்லுக் பண்ணிடுறோமோ அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வேணால் இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு திங்ஸ் நம்மளை சுற்றி நடக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையோ ஆர் யாருன்னே தெரியாத ஒரு அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர் கூடவோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணி, அதை அக்செப்ட் பண்ணி, அதை வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி என்ஜாய் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து நான் வந்து உங்களை ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்கன்னா, சீச்சி அதெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிட்டு, ஓகே அந்த காம்ப்ளிமெண்ட் அக்செப்ட் பண்ணி பாருங்களேன். அக்செப்ட் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அந்த டேவே உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ இது ஏன் நான் பேசுகிறேன்னு தெரில, நாங்கள் வந்து ரேண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட், ட்ரை டு எக்ஸ்பீரியன்ஸ் தீஸ் ஸ்மால் ஜாய்ஸ் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் டு எவ்ரி ஒன் ஹூ ஸ்டேட் வித் மீ until now. We'll meet again with another beautiful thought. I'll try to post a new episode on every Sunday evening or Monday evening. Until then, live your life to the fullest and spend plenty of time enjoying little things happening around you. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதுன்னா just DM me on Instagram. If you don't like something in this episode or in my previous episode, feel free to drop a comment. So yeah, see you there. Bye.